பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தை மாதம், தமிழ் மாதம், இது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அற்புதமான ஒரு மாதம். கிராமங்களில் இந்த பண்டிகை, பொங்கல் பண்டிகை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். உன்னதமான ஒரு உயிரோட்டமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மிகுதி. நண்பர்கள் உறவினர்களால் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் தை 11 பௌர்ணமி திதி, தை 26 அமாவாசை திதி வருகிறது. பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போது செவ்வாய் பகவான் அதிகபட்சமாக தனுசுவில் 20 நாட்கள் குரு பார்வையில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு நல்லது செய்ய போகிறார். 9 நாள் உச்சமடைய போகிறார் மகரத்தில். அப்போது இந்த மாதம் முழுவதும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் மிக மிக சிறப்பு. ஒரு பொற்காலம். இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படும். ராசிநாதன் நல்லா இருக்கணுங்க. முதல்ல அவன் நல்லா இருந்தான்னா மற்ற யோகங்கள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அப்படி ஒரு நிலை. தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடம் அப்படின்னும்போது குரு பார்வையில் இருக்குது. குரு 6ல் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களை பொறுத்தவரையிலையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கார். சூப்பர். 3ல் ராகு கேதுக்கள் இருந்தால் இமாலய, அதாவது அற்புதமான பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. ஸோ இந்த விசாக 4ஆம் பாதம், அனுசம், கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா, முதல்ல ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். நல்ல தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. குரு பார்வையில் இருக்குது. அப்போ குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது, தனஸ்தானத்தை குரு பார்க்குது. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனே 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம். அப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு சூப்பரான ஒரு மாதம். என்ன ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா, இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று தான் மைனஸ். அப்போ அந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். அர்த்தாசிரம சனி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க. சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலை தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்க. ஓரளவுக்கு உங்கள் உடல், அது ஒரு வாரம் இருக்கிற உடம்பு ஒரு வாரம் இடம் கொடுக்காது. உடம்பு முடியலைங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 4ஆம் இடம் தேக ஆரோக்கியத்தில் கை வச்சுருவார் இந்த சனி பகவான். ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதனால் இது இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் சனி பகவானை பிரீத்தி பண்ணிங்க, வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்கள் தேக ஆரோக்கியம், அதுவும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டயட் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கணும். தேக பயிற்சி இருக்கணும், யோகா பயிற்சி இருக்கணும். இதெல்லாம் நடக்கணும், வாக்கிங் போகணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் 50 வயசுக்கு மேலே இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெருசாக ஒன்றும் இந்த அர்த்தாசிரம சனி ஒன்றும் பண்ணாது. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை சனி பகவான் பார்க்குறார். 10ஆம் பார்வையாக சனி மகரத்தில் இருக்கும் சனி ராசியை பார்க்குறதால மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உடம்பு முடியாமல் போடும். ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் கோஆப்ரேட் பண்ணாது. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னா, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார்.
அப்போது உங்களை பொறுத்தவரையும் தொழில் சிறந்து விளங்க போகிறது. குரு பார்க்காதவங்களே தொழில் நல்லா பண்ணுறாங்க, நல்ல வருமானம் வருதுங்க. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா? அப்போ தொழில் சிறந்து விளங்கும். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு மொக்கையாக போயிட்டுருக்கோம், தொழில் ஒன்றும் சரி இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூடு பிடிக்கும், எதுவாக இருந்தாலும் விற்றுப்படும். நம்ம தான் பொருள் கமாடிட்டி வாங்கி போட முடியாது, மாளாது. அப்படி நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக வியாபாரம் ஆகும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு சிலர் கேட்குற இடத்துல கடன் கிடச்சி அதை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். பண்ணிங்கன்னு சொன்னால் இது காலத்தே அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு பெரியவங்க சொன்னாங்க. இந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டுங்க. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும். ஒரே நேரத்தில் நீங்கள் சைமல்டேனியஸாக 2 தொழிலை கூட பார்க்கலாம். வேலைக்கும் போகலாம், தொழிலும் பண்ணலாம். இல்லை தொழில் ஏற்கனவே ஒரு இடம் பண்ணுறோம், இன்னொரு இடம் ஆன்லைனில் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஏதோ தொழிலில் பிஸியாக இருந்து நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். இல்லை புதுசாக தொழில் பண்ணணும் அப்படி இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், படித்து முடிச்சிட்டிங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முழிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஜோசியரை அணுகி நான் வேலைக்கு போகிறது நல்லதா தொழில் பண்ணுறது நல்லதான்னு கேளுங்க, அவர் சொல்லுவார். ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த தொழிலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் துறையிலே நீங்கள் போய் வேலைக்கு போக முடியும். இல்லை அதாவது உத்தியோகம் பார்க்குறது, எந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து அந்த இதில் நீங்கள் அந்த என்ன கடை வைக்கணும், கண்ணு எது பண்ணணும், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை இப்படி எந்த வியாபாரம் பண்ணணுன்னாலும் அதை கண்டிப்பாக செஞ்சால் ரொம்ப அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கார், அப்புறம் உச்சமடைகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்த ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வேலை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுவாங்கல்ல. இல்லை கோயில் குருக்களாக இருக்கலாம், இல்லை ஆன்மீகத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த நேரம் ஃப்ளரிஷ் ஆகும், நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை. ஏங்க 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குங்க, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம். ஏன்னா 2ல் குரு இருந்து குரு வீட்டில் 2ல் சுக்கிரன் இருந்து குரு பார்வையில் இருக்காருன்னா லட்சுமி கடாட்சம் தானே. தொழில் சிறந்து விளங்கும், அப்போ நல்ல வருமானம் வரும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இப்போ ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியனுடைய ஆதரவு கிடைக்கும். அப்போது ஒரு பக்கம் தொழில் நல்லா இருந்தால் ஒரு பக்கம் வருமானமும் நல்லா இருக்குது, குடும்பமும் நல்லா இருக்குது. ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார், கௌரவ புகழ் அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது, செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ஸ்கூல், காலேஜஸ், இன்ஸ்டியூஷன், யூனிவர்சிட்டி போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். ஆனால் உடம்பு தான் இடம் கொடுக்காது. 5ல் ராகு இருக்குது, 5ல் ராகு இருந்தால் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. என்ன மைனஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை உங்கள் பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் அதை இல்லை பழைய ஒரு இடம் இருக்குது வாங்கி போட்டிருப்பீங்க, போய் பார்க்காம இருந்திருப்பீங்க. இப்போ அதை நீங்கள் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று போயிட்டு வாங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம்.
குழந்தை பாக்கியம் கூட 5ல் ராகு இருந்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 11ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அப்போ இந்த கேது பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் இருக்காது, இல்லை அவருக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். ஆனால் மற்றபடி இந்த கேது பகவான் 11ல் இருக்கிற கேது பகவான் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, இல்லை டொமஸ்டிக் ரீதியாக உங்களுக்கு நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். சந்தோஷமாக இருப்பீங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 3 நாள் சந்திராஷ்டமம் 11, 12, 13. இந்த சந்திராஷ்டம நாள் ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி நடக்குது. இப்போ சந்திராஷ்டமம் வேறு. இந்த சந்திராஷ்டம நாளில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள். மணிகண்டனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. வருமானம் சிறப்பு, குடும்பம் சிறப்பு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தந்தை அப்படின்னும்போது தந்தைக்கு எந்த குறையும் கிடையாது. ரொம்ப சிறப்பாக தந்தை செல்வாக்கோடு இருப்பார். நல்ல சிறப்பாக இருப்பார். தந்தைக்கு ஒன்றும் குறையில்லை. வாழ்க்கை துணை உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அனுசரணையாக ஆதரவாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய டென்ஷனே கிடையாது. ஆனால் உங்கள் உடல் ரீதியாக படுத்தும். மற்றபடி சந்தோஷமான மன நிறைவை தரக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.